CBSE கிளாஸ் 10 படிக்கிறீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம் PT1 எழுத போறீங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல மேக்ஸ்ல 40 அவுட் ஆஃப் 40 வாங்குறது ரொம்ப ஈஸியா ஓவர் நைட் படிச்சா போதுமா, எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் இல்லை ஒரு 2 நாள் முன்னாடி அப்போ மட்டும் படிச்சா போதுமா, என்னோட ஃப்ரெண்டு டாப்பர் தான், அவன் அப்படிதான் படிப்பான், அவனால மார்க் வாங்க முடியுது, நானும் அப்படிதான் படிக்க போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் அந்த வீடியோல கிளியரா அந்த டாப்பரோட ஸ்ட்ராட்டஜியை சொல்லிடுறேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணா எஸ் ஓவர் நைட்ல படிச்சா உங்களாலையும் மார்க் வாங்க முடியும். அது என்னன்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இந்த PT எக்ஸாம்ல சிலபஸ் வேற வேற இருக்கும். சில ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ், சில ஸ்கூல்ல லாஸ்ட்ல 2 முன்னாடி 2 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்பரா உங்களோட சிலபஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எவ்வளோ ஏர்லியா உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளோ டைம் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு இருக்கும். ஸோ எஸ் இப்போதான் பர்ஃபெக்ட் டைம், இன்னைக்கே ஆரம்பிச்சிருங்க. அண்ட் நான் எதுல மேம் படிக்கிறது, எந்த புக் எடுத்து படிக்கிறது அப்படின்னு கேட்டா நிறைய புக் அவைலபிளா இருக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டினுக்கு. பட் கான்செப்டை நீங்க தரவு பண்ணணும்னா NCERT ஃபர்ஸ்ட் முடிங்க. NCERT இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் யோர் கான்செப்ட். ஸோ கான்செப்ட் மட்டும் நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன் மேம். ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்துக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் நீங்க NCERT முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இருக்க டெக்ஸ்ட் புக்ஸ் எது வேணா, எந்த புக் வேணா எக்ஸ்ட்ரா புக்ஸ்ல வந்து சம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். தென் உங்களோட சாப்டர்ஸ் என்னன்னு கிளியரா தெரிஞ்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க ஆரம்பிக்க போதே பேரலா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஃபார்முலா ஷீட். ஸோ ஃபார்முலா ஷீட்ல எல்லா டேட்டாவுமே அதுலயே இருக்கணும். நைட்டு நீங்க எடுத்து படிக்க போது, அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நைட்டோ இல்லை எப்போ ரிவிஷன் பண்ண நீங்க எடுத்து படிச்சாலும் இந்த ஃபார்முலா ஷீட்டே மோர் தென் இனஃபா இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிற ஸ்டெப் படிக்க போதே, அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து மேம் நான் கான்செப்ட் படிக்கிறேன், அப்போ வந்து ஃபார்முலா ஷீட் எடுத்து எழுத ஆரம்பிக்கிறேன். உங்களோட கையால எழுதுங்க, படிக்க போது நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ என்னென்ன எழுதணும் மேம் பேருங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்கு, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சின்ன விஷயம் கூட எழுதி வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இரேஷனாலிட்டி ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம ஒரு தியரம் யூஸ் பண்ணியிருப்போம். if P divides A square then P also divides Aன்றது. ஸோ இதை கூட நோட் பண்ணி வைங்க. நீங்க டெக்ஸ்ட் புக் எடுத்து இன்னொரு டைம் ரெஃபர் பண்ணவே தேவையில்லை. இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நான் வந்து ஃபார்முலா ஷீட்ல எல்லாமே எழுதி வச்சிருக்கேன் மேம், தேவையான எல்லாமே. இதை பார்த்துட்டா நெக்ஸ்ட் நான் சம் தான் எடுத்து சால்வ் பண்ண போறேன். ரிவிஷனுக்கு நம்ம இப்படிதான் பண்ணும். ஸோ ஃபார்முலா ஷீட் கண்டிப்பா நீட்டா எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணணும். மேம் PT எக்ஸாம்க்கு நான் எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுவேன், உங்களோட சீனியர்ஸ்ட்டு கேளுங்க. சீனியர்ஸ் எல்லா கொஸ்டின் பேப்பரையும் கண்டிப்பா சேர்த்து வச்சிருப்பாங்க. ஏன்னா போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண வேணும். இன்னொரு அட்வான்டேஜ் இதுல என்ன தெரியுமா, உங்க ஸ்கூல்ல இருக்க உங்க சீனியர்ஸ்ட்டு நீங்க கேட்க போது உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் எந்த லெவல்ல கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவாங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எல்லாமே ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ அதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது எல்லாமே நான் பண்ணிட்டேன் மேம், சூப்பர் பக்கா, டெய்லியும் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன், ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிட்டேன், நீங்க சொல்றதெல்லாம் பண்ணிட்டேன். இப்பதான் அந்த டாப்பர் ஸ்ட்ராட்டஜி. அதாவது டாப்பர் எவனை கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, மேம் நான் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் படிச்சேன், 2 hours தான் படிச்சேன், எக்ஸாம் வந்து எழுதுனேன், எஸ் ஈஸி, கொஸ்டின் பேப்பர் ஈஸி, நல்ல மார்க் வாங்கிட்டேன். அவங்க இதை இத்தனை நாளா ஃபாலோ பண்ணிட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நைட்டு நான் அவங்களை ஃபர்ஸ்ட் டே ஃபார்முலா ஷீட் கிரியேட் பண்ண சொன்னேன்ல, அந்த ஃபார்முலா ஷீட்டை எடுத்து ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு சாப்டருக்கு இல்லை ஒரு டாபிக்கு வெரைட்டி ஆஃப், இப்போ ஒரு டாபிக்ல 2 வெரைட்டி தான் சம் இருக்கு, 2 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த சாப்டர்லயே மொத்தமா 5 to 6 வெரைட்டி ஆஃப் சம்ஸ் தான் இருக்கு, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தட் இஸ் இனஃப். இது எல்லாமே ஒரு 2 hours பண்ணிடலாம்ல. 3 சாப்டர்ன்றப்போ கண்டிப்பா 3 to 4 சாப்டர்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும் இந்த PT எக்ஸாம்ல. ஸோ 3 to 4 சாப்டர்ஸ் கண்டிப்பா எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நைட்டு இல்லை 2 days நான் வச்சு படிக்கிறேன், கண்டிப்பா உங்களால 40 out of 40 ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் முக்கியமான விஷயம் உங்களோட சாப்டர்ஸ் எதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வருஷம் உங்க ஸ்கூல்ல வந்து 4 சாப்டர் ஃபர்ஸ்ட் நாள் எடுக்கிறேன்னு வச்சிருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் அதாவது உங்க சீனியருக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இங்க 2 சாப்டர் அங்க 2 சாப்டர் எடுத்திருப்பாங்க. ஸோ கரெக்டான கொஸ்டின் பேப்பர் தான் எடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்களான்னு பாருங்க. அண்ட் இந்த டைம் உங்களோட PT எக்ஸாமுக்கு என்னென்ன சாப்டர்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நீங்க கமெண்ட்ல சொல்றது மூலியமா நமக்கு ரிவிஷன் கிளாஸஸ் வரப்போது என்னென்ன சாப்டர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், அதாவது ஆவரேஜா எல்லாத்துக்கும் என்ன காமனா இருக்கோ அதை வந்து நம்ம ரிவிஷன் கிளாஸஸ்ல பார்க்கலாம். அண்ட் பசங்களா ஒன்னு நோட் பண்ணிக்கோங்க, இப்பவே ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க ஒரு டே ஸ்கிப் பண்ணிட்டாலும், ஸ்கிப் டே எடுத்துக்கலாம், நாளைக்கு படிக்கலாம் தள்ளி வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஒரு பெரிய பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் வந்து கிளாஸ் டாப்பர் ஆகணும், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் மார்க் நீங்க ஸ்கிப் பண்ற ஒவ்வொரு நாளும் கீழே இறங்கிட்டே போகுது. ஏன்னா உன்னை விட ஒருத்தவங்க இன்னும் கொஞ்சம் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் அதுக்கு ஈக்குவலா சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ப நான் தான் 40 out of 40 மேக்ஸ் சிம்பிள். நான் வந்து உங்களோட பெரிய ஆம்பிஷன் 80. ஓகே, 80 out of 80 நீங்க போர்டு எக்ஸாம்ல எப்படி வாங்குறது அதை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு இங்க இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்மால் ஸ்டெப் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ சூப்பரா நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க.